ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த ரெசிபிக்கு நான் முந்திரி, பிஸ்தா, பாதாம், வால்நட், கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸோட அளவும் வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். கொட்டை இல்லாத டேட்ஸை தண்ணி சேர்க்காம நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை 1 to 2 minutes வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் வணக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக 1 to 2 minutes வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக எந்த ஃப்ளேவர் ஆர் சுகர் கூட ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம அரைச்சி வச்ச டேட்ஸ் பேஸ்ட்டையும் லைட்டாக நெய்யில் வணக்கிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டேட்ஸ் ஃபுல்லாக நெய்யில் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் வறுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரோல் தவிர நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ரவுண்ட் ஷேப் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இல்லைன்னா ஒரு தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஈவனாக ரோல் பண்ணிவிட்டு சைடெல்லாம் நல்லா ஃப்ளாட் ஆக்கியிருக்கேன். இங்கே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கசகசாவும் கொஞ்சம் பிஸ்தாவும் போட்டிருக்கேன். கம்ப்ளீட்டாக அதை ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட். வீட்டில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டிஷ் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ஒரு சில்வர் ஃபாயில் ஷீட் எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருந்த டேட்ஸ் ரோலை டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலே போதும். நம்ம கட் பண்ணும்போது ஒட்டாமல் வரணும், அதுக்காக தான் நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணுறோம். இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ரோல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.